எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இவங்களையாவது அடிச்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சீங்களா? இவங்க வீக்கா இருக்கா? மும்பை ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பழைய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க சிஎஸ்கே இந்த மாதிரி 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துலாம் பாத்துக்கல. அவனுக்கு ஆனா 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த மேட்ச்ல அவனுங்க இருந்திருக்காங்க. அது நம்ம குறைச்சது இல்லை. நம்ம கொஞ்சம் டீசென்ட் ஜெயிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கம்மியா இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் அப்ப பேசணும் மும்பை ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸும் மேல வந்துட்டு பேசு. கேட்கல, கீழே இருக்கீங்களா? கேட்கல. தருவாரு டைம் ஆகும். 5 மேட்ச் ஆச்சு. 2 வருஷமா அப்படிதான் ஆட்டுறாரு. 2 வருஷமா அப்படிதான் ஆட்டுறாரு. அப்புறம் எப்பதான் ஃபார்முக்கு வருவாரு ப்ரோ? அவ்வளவுதான். 5 கப்பு வேற எதுவுமே இல்லை. 5 கப்பு நாங்க ஃபுல்லா 50 வருஷத்துக்கு வச்சு பேசுவோம். ஆமா, இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் ருத்ராஜ் கேப்டன்சி இஸ் a little backward, but I hope he picks up in தோனி மிஸ் நம்ம சொன்னானுங்க இந்த சாவனை வச்சு செஞ்சு அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆறானே. இந்த சூப்பர் ப்ரோ. டேலாபோ இந்த ஃபார்ம் தான் ப்ரோ வேணும். அடுத்து என்ன 6வது கப் அடிச்சிருமா? இப்ப கப்பு தூக்குறோம். சென்னை வேணாம். நான் இன்னைக்கு வேணா சென்னை ஜெயிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்சும் ஜெயிக்கணும். ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா ஆனா நல்லா இருக்கும். இன்னும் ஃபார்முக்கு வரல. சஞ்சு சாம்சன் 50 மிஸ் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. மத்தபடி ஓகே. டிராவிஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஆனாப்ல? அவரும் ரொம்ப இதா இல்ல. பிராவிஸ் பழைய பிராவிஸ் மேட்ச் மாதிரி இல்ல. ரொம்ப புவரா தான். ஓகே, பட் நம்ம பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பவுலிங் நல்ல டக்கு. எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ. பவுலிங் தான் வீக்குன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்பின் செம்மையா கை கொடுத்தது. அந்த 4 ஓவர் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. என்ஜாய். கப்படிக்கு நம்ம வாய்ப்பு. விக்கெட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஈக்குவலா தான் போகும் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து கம்மியா தான் ஸ்கோர் பண்ணோம்னு நினைச்சோம். பட் 7 ஓவர்ஸ்க்கு 44 ரன்ஸ் தான் வந்திருந்தது. நம்ம 130 இருந்தப்போ அவங்க வந்து 90 ரன்ஸ் தான் நம்ம ஸ்கோர் பண்ணிருந்தோம். இப்பவே நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அவங்க பவுலர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ல மீட் ஆகல. ஆனா இப்போ ஓகே, நாட் பேட். அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆமா, ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் தோத்தோனே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு பெட்டர். நம்மளோட பழைய சிஎஸ்கே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த எஃபெக்ட் இல்ல. ஆனா ஓகே, நாட் பேட். பெட்டரா ஆமா, ஃபர்ஸ்ட் 3 months. பிராவிஸ் இன்னைக்கு எப்படி ஆடினாரு? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் பேட்டிங் பண்ணிருக்காங்க. பிராவிஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியா தான் வந்திருக்குது. ஏன்னா வந்து அவர் ஒரு ஃபாரின் பிளேயர். இங்க நடந்திருக்கிறது வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவலா இல்ல, கம்மியா தான் வந்திருக்குது. அவர் புது பிளேயர் அப்படின்றத விட அவருக்கு நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் ஆகல அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி. போன டைமோட இந்த டைம் நல்லா விளையாண்டுருக்காங்க. பேசிக்கா வந்து இப்போ நாங்க தோத்துறோம் நினைச்சோம். ஆனா ஜெயிச்சிருச்சு. ஆனா நாங்க வந்து 200 ரன் 250 ரன் ஆச்சு இருக்கும்னு நினைச்சோம். ஆனா வந்து 195 ஜெயிச்சிருச்சு. ஆனா ஜெயிச்சில கொஞ்சம் பெருமை தானே. ஆனா சிஎஸ்கே எப்படி அவங்க 250 அடிக்க வாய்ப்பு இருக்கா இந்த பேட்ஸ்மேன்லாம் வச்சு? லைட்டா அடிக்க முடியும். தோனி வந்து அடிச்சிருவாங்க. ஆனா இந்த பேட்ஸ்மேன் வச்சு கொஞ்சம் பவரா ஆடினா ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்ம எப்படி கப்படிக்கிறதுக்கான சூழல் இருக்கா? இருக்கு. ஆர்சிபி கொஞ்சம் மேல வராங்க. இப்போ பாக்குறோம். இப்போ என்ன 2 கேட்ச் கேப்டன் விட்டாப்ல, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா. கேப்டனா ருத்ராஜ் பேட்டிங்கும் ஆடல. சஞ்சுவும் ஆயுஷ் பாத்ரே சூப்பரா ஓபன் பண்ணாங்க. ருத்ராஜ் எப்பதான் ஃபார்முக்கு வருவாப்ல தெரியல. தோனி வந்தா வருவாப்ல முன்ன. தோனி வந்து தோனி வந்தா வருவாப்ல. மத்தபடி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்குலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவு நல்லாவே ஆடுறாங்க. என்ன ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும். கேட்சஸ் அது வந்து நல்லவேளை அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பி அவனே வச்சு கொடுத்துறான். அடுத்த பாலே வச்சு கொடுத்துறாங்க. அந்த மாதிரி பண்ணா கேட்சஸ் வின் தி மேட்ச் தானே. அவங்க ஒருவேளை கேகேஆர் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, அதனால ஈஸியா இருக்கு. கேகேஆர் ஆக்சுவலி பேட்டிங் நல்ல பேட்டிங். அவங்க ஏன் இவ்வளவு சொதப்புறாங்கன்னு எனக்கும் புரியல. புரியல. எப்படி போச்சு மேட்ச்? மாசா போஸ்டல எவ்வளவு 3 மேட்ச் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல நம்ம டீம். ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, என்ன ஆர்டர் எடுத்துறீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. உள்ள போய் பார்க்க சொல்லு ப்ரோ. ஃபீல்ட்ல நீங்க நல்லா இன்டென்ட் காமிச்சாங்க. சூப்பரா இன்டென்ட் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. செமையா இருந்தது மேட்ச். ருத்ராஜோட பேட்டிங் ஃபார்ம் அவர் வருவாருங்க. பொறுமையா இருங்க, வருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சேட்டன் அதே மாதிரி தானே 3 மேட்ச் பொறுமையா இருந்தா 4 மேட்ச் அடிச்சாரு. ருத்ராஜ் கொஞ்சம் 6 மேட்ச் டைம் கொடுப்போம். 7 மேட்ச் அடிக்க போறாரு. அவ்வளவுதான். தலை எப்போ வரணுமோ வரட்டும். இடம் இருக்குல்ல, அவர் வரட்டும். அது வரைக்கும் டீம் அவர் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ண கத்துக்குதுல, நல்லா கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இயர் இருப்பாரோ இல்லையோ டீம் ஆட கத்துக்கணும், டிராஃபி அடிக்கணும். அவ்வளவுதான். பிராவிஸ் அவர் எப்படி ஆனாரு? அவர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாரு. பிராவிஸ்ல கர்ணன் தலை காக்க வந்த கடவுள் தலை வரலாம்.
மாஸ் பண்ணிட்டார். அவர்லாம் செம தலை. பிளஸ் 100 இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பரா இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல. இம்ப்ரூவ் பண்றாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அகிலுசேனும் நல்லா போடுறாரு. அவரோட பால்ஸ் நிறைய டாட் பால்ஸ் வருது. சூப்பரா இருந்தது. நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாங்க. கம்பேக் கொடுத்துட்டே இருங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் தான் நாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஜோன்ல போனோம்னா வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை வச்சிருந்தா நல்ல ஃபேன்ஸ் இந்த சட்டை போட்டு திட்டாம இருந்தா அந்த டீம் ஜெயிக்கும். அவ்வளவுதான். இந்த சட்டை போட்டு திட்டுறானுங்கல்ல அவனுங்களுக்கு அவனே சொல்ல விரும்புறேன். 30% சப்போர்ட் பண்ணலாம். எங்களை மாதிரி 70% சப்போர்ட் பண்ணுவோம். ஜெயிப்போம். இப்ப கூட உள்ள பாத்திருப்பீங்க. சிஎஸ்கே மேட்ச்ல காமிக்கிறோம். தோனி இல்லனாலும் தோனி பேர் சத்தம் வருது. அதுதான் பேரு. அதுதான் சிஎஸ்கே. அவ்வளவுதான். அதான் சிஎஸ்கே. அதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதனால அடுத்த மேட்ச் இதே மாதிரி இன்டென்டோட ஆடுனா நம்ம கண்டிப்பா அந்த அழகா பிளே ஆஃப் போயிடலாம். டாப் 4 அடிக்கிறோம். தட்டுறோம் தூக்குறோம். அந்த ஆர்சிபி ஆறாரு. அவ்வளவுதான். அவங்க தான் நம்ம முக்கியமா ஆர்சிபி ஆறார கூட விட்டுருங்க. மனுச்சு விட்டுரும் ப்ரோ. CSK won, that's all everyone needed. how is the player first compared to the first match? It's very better. It's very better. How is the Rutraj captaincy? Is batting very No, very bad. Ruturaj well and bat well. Sanju. you miss Dhoni? Dhoni. We missed bro. Yeah. Everyone misses Dhoni. Everyone misses Dhoni. Only Virat Kohli fan doesn't miss. Is there a chance to the 6th cup? in this year? Of course, 1000%. There is a chance. We believe Number chance. Number chance. If CSK plays like this only, then we can win the 6th cup. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இவங்களையாவது அடிச்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சீங்களா? இவங்க தான் இருக்கல வீக்கா இருக்க. என்ன பண்றது? என்ன ப்ரோ டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஏன் இந்த அளவு இவ்வளோ டேபிள் டாப்பர்ஸா இருந்தாங்க ஒரு காலத்துல. கேமரா கிரீன் அவனை எடுத்து வேஸ்ட் ஆகும். 20 கோடிக்கு எடுத்தது 24 கோடி எடுத்திருக்காங்க. வேற யாரும் எடுத்திருக்கலாம் பெட்டரா. மும்பைலயே அந்த அளவுக்கு பெருசா ரசலையும் வந்து விட்டுட்டாங்க. என்ன சொல்றது தெரியல. சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட உங்களோட ரொம்ப போர் மேனேஜ்மெண்டா இருக்கும் போலயே. கேப்டன்சி நல்லா தான் பண்றா. அப்படி இன்ஜுரி பிரச்சனை லகானே அப்ப இந்த நீங்க தான் லாஸ்ட் மேட்ச் சொல்றீங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்த சீசன். டீம் வச்சு அவ்வளோ இது பண்ண முடியாது. சிஎஸ்கேவே அடிக்க முடியல. அந்த மாதிரி ஆகி போச்சு. இல்ல நீங்களும் கடைசி பாயிண்ட்ல இருக்கிறதான் அடிச்சிருக்கீங்க. கடைசில இருந்து ஜெயிப்பாங்க கண்டிப்பா. இது வாய் வேணா உங்க கேப்டன் இன்னும் ஃபார்முக்கு வந்த மாதிரியே தெரியல. கேப்டன் ஃபார்முக்கு வராமலே இவ்வளவு அடிக்கிறோம்னா கேப்டன் ஃபார்முக்கு எல்லாம் எல்லாரும் அடிச்சிருவோம் ஈஸியா. எப்படி கேகேஆர் நம்ம முக்கிய டீம்னு சொல்ல ஆக்ஷன்ல நல்லா தான் பண்ணாங்க. இன்ஜுரி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஃபிஸ் எடுத்தாங்க, ஃபிஸ் வரல. 10 ரன் எடுத்தாங்க, 10 ரன் இன்னும் வரல. கேமரா எடுத்தாரு, அவர் 4 வருஷம் கழிச்சு தான் வராரு. யாரும் தெரியல. நீ கேகேஆர் ஃபேனா? கேகேஆர் ஃபேன். யாரத மாத்தலாம்? இல்ல ஃபின் ஆல நான் வெளிய எடுத்துட்டு டீம் சைபட்ட கொண்டு வரலாம். இப்பதான் நிறைய உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ இனிமே ஃப்ளோ நல்லா வரும். பட் அந்த ஓபனிங்ல மட்டும் அந்த சிஎஸ்கே விட உங்களுக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கு போலயே. 10வது இடம்னால 3 கப் ப்ரோ. ஆமா இவங்க 5ங்கறாங்க நீ 3. ஓகே. அதேக்கு வாய் 49க்கு பரவாயில்ல. அது கரெக்ட் தான். ஆனா கடைசி இந்த வருஷம் கேகேஆர் தான். கேகேஆர் தானா? கடைசி பாயிண்ட் கேகேஆர் தான். கம்பெனிக்கு எம்ஐ இருக்காங்க. எம்ஐ இருக்கு. அதனால இவங்களுக்கு இவங்க தான் போட்டி கேக்குற மாதிரி இருக்குது. ரெண்டே பேருக்கு போட்டி. நீங்க தான். நாங்க இல்ல. கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க எப்படி போனாலும் அது 8வது இடத்துல இருக்கு. 8வது வரும். மீண்டு வருவோம். ஓகே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நம்ம டவுன்ஃபால் இருக்கும்போது சப்போர்ட் பண்ண டீம் கேகேஆர். அதனால அவங்களே அதனால நமக்கு சப்போர்ட் பண்ண 2 பாயிண்ட். எல்லா டீமையும் வந்து ஈக்குவலாவே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாமே நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக தான் பாக்குறோம். நான் நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ் எல்லாரையும் பாக்குறேன். ஒரு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொரு டீமை குறைச்சு பேசணும்ன்ற அவசியம் இல்லவே இல்ல ப்ரோ. எப்பவுமே ஆனா அப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணி வரோம். ஆனா நம்ம நாலேஜபிள் சென்னை கிரவுட் ஆப்போனன்ட் நல்லா விளையாடினா கூட நம்ம கை தட்டுறதுக்கு நம்ம பேர் போன கிரவுட். சோ அத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பவுமே வந்து இந்த பிளேயர் நல்லா இல்ல அந்த பிளேயர் நல்லா இல்ல நம்ம சொல்றமே தவிர அது சொல்றீங்களா? எனக்கு அப்ப தோணுது என்னன்னா அதே நாலேஜபிள் சென்னை கிரவுண்ட் தான் ஜடேஜா இறங்கும்போது எப்படா அவுட் ஆகும் சொல்ல வரேன். அந்த நாலேஜபிள் நானே சிஎஸ்கே சொல்ல வரேன். அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு கேமுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனா நம்ம கிரிக்கெட் நல்லா இருக்கும். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு போலாம். இது நம்ம ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, வரப்போற ஃபேன்ஸ் கூட. ஏன்னா இங்க பண்ற ப்ராப்ளம்னாலதான் ஆர்சிபில அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்டேடியம்ல என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது என்னென்ன நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ நம்ம இங்க நம்ம ஜெனுவனா நம்ம வந்து நல்லா இருந்தோம்னா கண்டிப்பா அவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அவங்கள சந்தோஷமா வந்து பார்த்து எல்லாம் லவ் பண்ணுங்க. கிரிக்கெட்டை லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதுக்கு தான் அன்பு டென்னு பேர் வச்சிருக்கோம். சோ அன்பா இருங்க. நன்றி நன்றி. ஹாப்பி தமிழ்.